இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். அமலாக்கத்துறையினர் டாஸ்மாக் அலுவலகங்களில் மேற்கொண்ட சோதனை தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. அது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது டாஸ்மாக் தரப்பிலும் சரி, தமிழக அரசு தரப்பிலும் சரி, தொடர்ந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதை காண முடிகிறது. அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் அடிப்படையில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானம் கொள்முதல் செய்தது, உரிமம் வழங்கியது போன்றவற்றில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த சோதனையை அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்றும், தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் சோதனை நடத்தினது செல்லாது, சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரியும் தமிழக அரசு தரப்பிலும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் 1.5 ஆண்டுகளுக்கு முன் இதே போல மணல் குவாரி விவகாரத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. அந்த சம்மனுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த விசாரணைக்கு ஆஜராகும்படி மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பும் வழங்கினார்கள். அதே போல தற்போது இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், இந்த வழக்கில் நீங்க ஒரு பெரிய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள், அதாவது அரசினுடைய அனுமதி பெறாமல் எந்த சோதனையும் நடத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை என்பது பொத்தாம் பொதுவாக ஒரு கோரிக்கையை எழுப்ப முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்து இது தொடர்பாக அந்த மனுவில் திருத்தம் செய்து புதிதாக தாக்கல் செய்ய அறிவுறுத்தினார்கள். மேலும் தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி, இந்த சோதனை நடத்துவதாக இருந்தால் அதற்குரிய உரிய காரணங்களை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குற்றம் மூலமாக பணம் ஈட்டப்பட்டு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்படுவதற்கு சந்தேகத்திற்குரிய காரணங்கள் இருக்க வேண்டும். ஆனால் 60 மணி நேரம் இந்த பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சட்டவிரோதமாக அமலாக்கத்துறையினர் சட்டம் சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இதனால அந்த அதிகாரிகளுடைய தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காலை 11 மணி முதல் நள்ளிரவு வரை சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதிகாலை 1 மணிக்கு சிலரை விடுவித்துவிட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து நீதிபதிகள் எதற்காக இந்த டாஸ்மாக் அலுவலகத்திற்கு சென்றீர்கள் என்பதை தெரிவித்திருக்க வேண்டும். அமலாக்கத்துறை இந்த தகவலை டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்க வேண்டும். இரவில் ஏன் சோதனை நடத்தப்பட்டது என்ற கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி இந்த மனுதாரர்கள், அதாவது அரசு தரப்பில் முன்வைக்கப்படுவது போல இரவில் எந்த சோதனையும் நடத்தப்படவில்லை, மாலை வரைக்கும் சோதனை நடத்தப்பட்டது. சில நேரங்களில் அது சிறிது தாமதமாயிருந்திருக்கலாம், தவிர எந்த ஒரு இரவில் சோதனை நடத்தப்படவில்லை, அனைவரும் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டார்கள் என்று பதில் வாதம் வைத்தார்கள். உடனே நீதிபதிகள் இது பொய் சொல்ல வேண்டாம், அனைத்தும் செய்தித்தாள்களில் வெளியாகியிருப்பதாக சுட்டிக்காட்டினார்கள். தொடர்ந்து மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் இரவில் சோதனை நடத்தப்படவில்லை, மாலை வரை தான் சோதனை நடத்தப்பட்டது என்று தெரிவித்தனர். அமலாக்கத்துறை அந்த அதிகாரத்தை செயல்படுத்திய விதத்தை தான் கேள்வி எழுப்பியதாக தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கில் மார்ச் 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுவரைக்கும் எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.